அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டுக்கான ஆசிரியர்கள் பொதுமாறுதல் கலந்தாய்வு விரைவில் நடைபெறவுள்ளது. அதற்கான அட்டவணை போட்டிருக்காங்க. அதற்கு கலந்தாய்வில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தங்களுடைய தனிப்பட்ட எம்எஸ் லாக்கின் மூலம் எப்படி ட்ரான்ஸ்ஃபருக்குள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு எல்லோரும் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் எமிஸ் அப்படி டைப் பண்ணுங்கள். இந்த எமிஸை டைப் பண்ணோம்னா எமிஸ் வரும். அதில் அவங்களுடைய தனிப்பட்ட லாகின், அதாவது தனிப்பட்ட 8 இலக்க ஐடியை கொடுத்து லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் சைடில் 3 புள்ளியை தொட்டோம்னா அதில் அட்மின் அப்படின்னு இருக்கும். அட்மினை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எதை கலந்தாய்வு தாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கலந்தாய்வு தெரிவிக்கும்னு இருக்குது. இப்போ நம்ம டேட்டு சொல்லிருக்காங்களே தவிர இன்னும் அதற்கான சரியான இது எம்இசியில் கொடுக்கல. இருந்தாலும் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு செகண்ட் கிரேடு வித்தின் பிளாக் அப்படின்னு கொடுத்தோம்னா யுவர் செலக்டட் கவுன்சிலிங் நாட் yet ஓப்பன்டு டைம் க்ளோஸ்ன்னு வருது. இப்போ ஏன்னா இன்னும் அதுக்கானது ஆப்ஷன் கொடுக்கல. இருந்தாலும் எப்படி பண்ணுறதுன்னு நல்லா பார்க்கலாம். இதை கொடுத்தாச்சு, வித்தின் கொடுத்துட்டோம். இதில் எல்லாமே இதில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேர் கொடுத்தோன்னே டீட்டெயில்ஸ் பூரா இதில் வந்துடும். இதில் வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா டிடிஓ நம்ம ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ் நம்பர் இருக்கும். அதில் டிடிஓ கோடுன்னு கொடுக்கணும். டிடிஓ கோடுன்னா அந்த உங்களுக்கு சம்பளம் பெற்று தர்ற அலுவலரோட டிடிஓ கோடு தெரியலைன்னா உங்கள் அலுவலகத்தில் கேட்டுங்க. அலுவலகத்தில் உள்ள பணிகள்கிட்ட கேட்டுங்க. சிறப்பு முன்னுரிமை இருந்ததுன்னா ஆம்னு கொடுத்தோம்னா அதை உடனே என்ன பண்ணோம், அதுக்குள்ளே ஃபைலை அப்லோட் பண்ண சொல்லும். இல்லை, தற்போது பணிபுரியும் ஒன்றியத்தில் பணியில் சேர்ந்த நாள் என்றைக்கு சேர்ந்தோம் அப்படிங்கிறத போடணும். ஜூன் 30 நான் சேர்ந்தது. மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா? ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான விவரத்தை கேட்கும். என்ன மாற்றுத்திறனாளியா, மனவளர்ச்சி குன்றியவரா, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவரா, கணவன் மனைவி இழந்தவரா, முன்னுரிமை ஏது வேண்டிய எல்லா டீட்டெயிலும் கேட்குறதில்ல. அதை கொடுக்கணும். அது கொடுத்தோம்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். இல்லைன்னு கொடுத்துட்டு அதை பண்ண வேண்டியது. அடுத்தது முதலில் பணியில் சேர்ந்த ஒன்றியம், எந்த ஒன்றியங்கிறத நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு திருவோணம். முதன்மையில் சேர்ந்த பதவிங்கிறது செகண்ட் கிரேடு. இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை விருப்ப மாறுதல். இல்லை நீங்கள் மனமொத்த மாறுதல் வந்திருக்கலாம், நேரடி நியமனத்திலும் பதவி உயர்வு வந்திருக்கலாம், நிர்வாக மாறுதல் வந்திருக்கலாம், அழகு மாறுதல் வந்திருக்கலாம், பணி நிறுவனம் வந்திருக்கலாம், மலைச்சி வச்சு வந்திருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை பொது மாறுதல் முன்னுரிமை எதை பெறப்பட்டதா அப்படின்னா எந்த முன்னுரிமை பெற்றீங்க அது போடணும். அப்படி எதுவும் இல்லைன்னா முன்னுரிமை ஏதுமின்றி அதை கொடுத்துட்டு பணி நிறுவனம் செய்யப்பட்ட ஆசிரியர் முன்னுரிமை பட்டியல் பேனல் தாய் ஒன்றியத்திலும் பராமரிக்கப்படுகிறது. அது மாதிரி ஒன்றியம் விட்டு ஒன்றியம் பணி நிறுவனம் பண்ணிருப்பாங்க. ஆனால் சீனியாரிட்டி பழைய ஒன்றியத்திலே இருக்கும். அது மாதிரி இருந்துன்னா அதுக்கு ஆம் கொடுக்கணும். இல்லைன்னா இல்லை கொடுத்துடணும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை நகல் எடுத்து கையொப்பமிட்டு தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முதல் கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும். தலைமை ஆசிரியர்கள் எம்இஸ் தளத்தில் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்தை மீண்டும் நகல் எடுத்து தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று பிஓசியிடம் 2ஐயும் விண்ணப்ப நகலை கையொப்பத்துடன் தலைமை ஆசிரியர் கையொப்பமிட்டு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். இந்த விவரம் பூராத்தையும் படிச்சுங்க. இதை பொறுத்தவரையிலையும் செகண்ட் கிரேடு பிடிக்கு எல்லாமே ஹெச்எம் அப்லோடணும். ஹெட்மாஸ்டருக்கு எல்லாமே அந்தந்த ஏஇஓ, அதாவது பிஇஓ, அதுபோல் ஹைஸ்கூல் ஹையர்ஸ்னா சிஓடிஓ அவங்க தான் கொடுக்கணும். ஹைஸ்கூல் அதாவது ஹெச்எம்ஐ பொறுத்தவரையிலையும் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸ் விஓ கொடுக்கணும் அல்லது சிஓடிஓ கொடுக்கணும். அதனால் அதை கோணத்தில் வச்சுங்க. இது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். இதுதான் இது இன்னமும் நமக்கு ஒரு உதாரணத்தை தான் பண்ணிட்டுருக்கேன். இது இன்னும் நமக்கு விரிவாக வர்றதுக்கு நாம் என்றைக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி விட்றாங்க அன்றைக்கி தான் பார்க்கலாம். 13ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அநேகமான 2 நாளில் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற விவரத்தை சொல்லுவாங்க. உங்களுக்கு முதற்கட்டமாக உங்களுக்கு அனுப்பி விட்ருக்கேன். நன்றி, வணக்கம். அன்பு அர்ஜுன், ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.